மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே கருமாத்தூர் பொன்னாங்கன் கோயில் திரைப்பட இயக்குனர் பாரதிராஜாவின் குலதெய்வ கோயில். ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி தினத்தில் அவரும் அவருடைய குடும்பத்தினரும் கோயிலுக்கு வந்து சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொள்வர். உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாரதிராஜா பூரண குணமடைய வேண்டி கருமாத்தூர் பொன்னாங்கன் கோயிலில் 6 பங்காளிகள், கோடாங்கிகள், பூசாரிகள் மற்றும் அவரது அண்ணன் மகன் கமல் தலைமையில் உறவினர்கள் சிறப்பு பூஜை நடத்தினர். விரைவில் அவர் உடல்நலம் தேறி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்க வேண்டும் என வேண்டிக் கொண்டனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி தாலுகா கருமாத்தூர் பொன்னாங்கன் கோவில் இயக்குனர் இமயம் எங்களை எல்லாம் கருமாத்தூர் கள்ளநாட்டை கலாச்சாரத்துக்கு கொண்டு வந்தவர் பாரதிராஜா உடல் நலம் குறைவாக சென்னை மருத்துவமனையில் இருக்கிறார். அவர் குணமடைந்து நல்லா வீடு திரும்ப வேண்டும் என்று சொல்லி 6 பங்காளியின் சார்பாக பிரார்த்தனை பண்ணி அனைத்து 6 பங்காளிக்குரிய சாமிகளையும் அனைத்தையும் பிரார்த்தனை பண்ணி கோடாஞ்சி பூசாரிகள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். நிச்சயமாக ஒரு மகா சிவராத்திரிக்கு பாரதிராஜா அவர் குணமடைந்து வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை 6 பங்காளியின் சார்பாக கொல்லி வகைராவை சேர்ந்தவர் அவரை நிச்சயமாக குணமடைந்து வந்தால் அவர் குணமடைந்து வந்தது மாதிரி எல்லோருமே நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். அவரோட அண்ணன் பையன் மொத்தம் அவங்க கூட 3 பேர், செல்லக்கண்ணு, ஜெயராஜ், பாரதிராஜா. அவரோட மூத்த அண்ணன் செல்லக்கண்ணோட பையன் அவர் பாரதிராஜா குடும்ப சார்பில் தம்பி கமல் வந்து எங்கள் சித்தப்பா நல்லா குணமடைஞ்சு வீடு திரும்ப வேண்டும், 6 பங்காளி கோயில் தரிசனம் பண்ண மகா சிவராத்திரிக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவரும் இதில் பங்களிப்பு வைத்திருக்கிறார். நிச்சயமாக அவர் குணமடைந்து வந்துடுவார் என்ற நம்பிக்கையில் 6 பங்காளி சார்பாக கருமாத்தூரின் மண்ணின் மைந்தன் அவர். நிச்சயமாக சினிமா துறையை கள்ள நாட்டுக்கு எடுத்து செய்தவர் பாரதிராஜா அவர்கள். குணமடைந்து நல்லா சீரும் சிறப்போட அவர் குடும்பத்தார்கள் குணமடைய நல்லா வருவார் என்ற நம்பிக்கையில் கூறுகிறேன்.